எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் சிறப்பாக எம் தலைவர்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறி உம்மை புகழ்கின்றோம். தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழும் எம் நாட்டு பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருவதற்கும் உமது அன்பையும் இரக்கத்தையும் அவருக்கு அளவு கடந்த விதமாக கொடுப்பதற்கும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் இந்த நாட்டின் தலைவராக இருப்பதால் நாட்டு மக்களின் வளர்ச்சிகளுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து தொண்டு புரிய உம் ஆசிரை வழங்கியருளும். எம் இந்திய நாட்டில் டில்லி, மேற்கு வங்கம் ஆகிய இரு மாநிலங்களின் முதல்வர்கள் மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால், மாண்புமிகு மம்தா பானர்ஜி இருவரும் மிகவும் நெருக்கடியான சூழலில் உள்ளார்கள். அவர்களுக்கு நீர் வழிகாட்டியருளும். மக்களுக்கு நன்மை செய்வது ஒன்றையே அவர்கள் பெரிதாக நினைத்து செயல்பட உம் வரங்களை அளித்தருளும். அன்பின் இறைவா, எம் தமிழக மக்கள் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தாலும் கோயில்களுக்கு செல்வதில் குறை வைப்பதில்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் உம்மீது கொண்டிருந்த பக்தி நம்பிக்கையின் காரணமாக எம் தலைவர்கள் வழியாக அவர்களை காப்பாற்றியுள்ளீர். இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். செப்டம்பர் 17ஆம் நாள் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் நினைவாக தமிழகம் சமூக நீதி நாளாக கொண்டாடுகிறது. நீதியை விரும்பும் இறைவா, எம் தலைவர்களும் மக்களாகிய நாங்களும் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை ஆகிய மதிப்பீடுகளை எங்கள் வாழ்வில் வாழ்வதற்கு உம் ஆவியின் வரங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.